கிருஷ்ணசாமி அவரெல்லாம் இந்த சனாதன தர்மத்தால் ஒரு சமூகமே ஒடுக்கப்படுவது குறித்து அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஆர்எஸ்எஸ் ஒரு அபாயம் அப்படின்னு ஒரு லைன் நீங்க எடுத்தீங்கன்னா, கிருஷ்ணசாமி அவர்கள் பேசிய கட்டுரைகளையும் பேச்சுக்களையும் எடுத்து நீங்க வச்சீங்கன்னா, ஒரு பக்காவான ஆர்எஸ்எஸ்காரன் பதில் சொல்ல முடியாம தெரிச்சுக்கிட்டு ஓடுவான். அவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ் அவரே கொடுத்துருக்காரு. அவர் இன்னைக்கு இந்த சனாதனவாதிகளோட சேர்ந்துக்கிட்டு நான் வந்து பிஜேபி ஆதரவாளர் கிடையாது, ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்னு சொல்லிக்கிட்டு அந்த மெடிக்கல் காலேஜுக்கும் அந்த இதுக்குமா இந்த பேச்சு அப்படின்னு இந்த பொது சமூகமே அவரை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டிய நிலைமையை நோக்கி அவர் மாறி இருக்கிறார். அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரல அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் செய்யக்கூடிய துரோகம் அல்ல, அவரை நம்பி இருக்கக்கூடிய அவர் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு அவர் செய்யக்கூடிய துரோகம். இதே போலதான் அவர் வந்து பட்டியல் சமூக மக்கள் அப்படின்னு அடையாளப்பட்டு அவர்களுடைய உரிமைகள் பெற்றுக்கொண்டிருந்தவர்களை நீ எல்லாம் அப்படி செல்லக்கூடாது, சீமான் மாதிரி நெஞ்சு அப்படி நிமித்திக்கிட்டு இப்படி நடக்கணும், நீயும் ஆண்ட பரம்பரைன்னு ஆமா, அவங்க ரிசர்வேஷன்ல டாக்டர் ஆகிட்டா இவருக்கும் இவர் மகனுக்கும் போட்டியா வந்துருவாங்க. அப்ப நானும் என் மகனும் டாக்டர் ஆகிட்டோம், மற்றவங்க பூரா பட்டியல இருந்து வெளியே போ, மறுபடியும் எங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு என் சமூகத்துல ஆள் இல்லாம போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஏக்கம் அவருக்கு இருக்கும். அந்த ஏக்கத்துல இருந்து இந்த மக்களை நீங்க எவ்வளவு கிள்ளிக்கிறையா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்றதையும் இந்த சமூக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.